முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் நித்திய பெருமை நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இதனாலின் ஆராதனைகள் ஜெபங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு கூட இருந்து கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்மை ஆட்சி செய்கிற ஆண்டவர், நம்முடைய நம்பிக்கையின் காரணராக இருக்கிறார். இந்த தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பாணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, பாடுங்க. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். ஆதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க. சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊழிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். கரங்களை தட்டி பாடுமா? ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். சொல்லுங்க. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படு. ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். சொல்லுங்க. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படு. சேர்ந்து சேர்ந்து நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல. சொல்லுங்க. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, ஆமே. என்ன முடிவு செய்தோம் அவர் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சிலுவை முன்னால், சிலுவையை முன்னால், உலகமை பின்னால். சிலுவையை முன்னால்,
தட்டுவோமா? இந்த பாடல் வரிகளெல்லாம் யோசித்து பார்ப்போமாக. எல்லாவற்றையும் அவருக்கு என்று நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. உலகத்தின் பெருமை செல்வாக்கின் பாற்று எல்லாம் உதறிவிட்டேன். செல்வாக்கின் பாற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஒருபோதும் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டேன். நிச்சயமாகவே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். எஸ். வேதனை, நெருக்கம், இன்னல், இடர்கள் ஏதும் என்னை பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தர் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறும். நிச்சயமாகவே வெற்றி வேந்தர் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறும். நிகழ்கின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ வாழ்வோ சாவோ வல்லம் தூதர் பிரிக்கவே முடியாது. ஒருபோதும் ஒருபோதும் வாழ்வோ சாவோ வல்லம் தூதரோ. இன்னொரு தடவை சொல்லுங்க. வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ வல்லம் தூதரோ பிரிக்கவே இயேசுவின் அன்பை விட்டு. வாழ்வோ இருக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் ஜெயமாக நான் செல்வேன். எனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஜெயமாக ஓடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல சிரித்து முகத்தோடு கூட நீ தாராளமா போகலாம். சந்தோஷமாக கூட போகலாம். எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனா. மறுரூபமாக மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பு. ஆமென். நிச்சயமாய் நடக்க போகிறது. அப்பா முகமுகமாய் காண்பு. இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. சொல்லுங்க. இயேசு
ஆம் தேவ ஜனங்களே, நம்மை ஆளுகை செய்கிறான். என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன ஈடு உண்டோ? என்ன செய்வேன்? ஒன்றுமில்லை, என்னையே தந்தேன் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்தினோமே. அந்த பாடல் வழிகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாறுவதாக. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு கடன் செல்வதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கிறீர்களா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேர் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் திருமணத்துக்கு காத்திருக்கிற ஜனங்களை இங்கே உடனடியாக பதிவு செய்யும்படியாக கேட்குற எங்களுடைய எண்ணம் அங்கே போடுறோம். ஸோ பதிவு செய்யுங்க. கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது என்பது நிச்சயமே. தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருப்போமாக. ஸ்தோத்திரம். அனனியா அசரியா மிஷாவேலை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார், 7 மடங்கு அக்கினியின் மத்தியிலும் ஜெயமாய் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு காணப்பட்ட நம்பிக்கை என்ன, அதுதான் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து கவனிக்கலாமா? நீங்கள் கடந்த நாட்களிலே நம்ம தியானித்தோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷர்கள் தங்களுடைய நீதியின் நிமித்தமாக தங்களை ரட்சித்துக் கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஸோ இன்னைக்கு அப்படியே தியானித்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும், கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி அப்படி முடிகிறது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி தருவார். விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது வாசிக்கிறீங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசியுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமானது. 32ஆம் வசனம் இல்ல, 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாகிறது. இந்த அருமையான கால நேரத்திலும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் காரியம் ஜெயமாயிருக்க தானியேலின் தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு தானியேலுக்கு, அனனியா, அசரியா, மிஷாவேலுக்கு உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கு. ஏனென்றால் ஜெயமோ கர்த்தரால் வரும். விசுவாசிக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் பரத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை தர அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய தூதன் உண்டு, அவருடைய அற்புதம் உண்டு. இந்த நேரத்தில் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கலுமா இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கிறதற்கு அவன் நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒரு மனுஷனா இருந்ததை குறித்து பார்க்கிறோம். ஹல்லே ஸ்தோத்திரம். டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பிளான் பண்ண தவறிட்டீங்கன்னா அது தோற்க நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க. எனவே திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, தீர்மானம் எடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்க வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வெற்றியை, ஒரு தோல்வியை உண்டாக்கும். அப்ப தெய்வீகமாக நீங்க ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தீர்மானம் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எப்பொழுதும் போல நான் உதறி போட்டுட்டு போயிருவேன்னு சொல்லி போகும் பொழுது சிம்சன் ஒரு காலகட்டத்தில் தோற்று போனதை குறித்து பார்க்கும். நமக்கு சரீர பலன், நமக்கு இருக்கிற வில் பவர் ஒரு லிமிட்டட் வரைக்கும் நம்ம உதவி செய்யும். சில நேரங்களில் அது செயலிழந்து போயிடும். ஆனால் கர்த்தருடைய வழி நடத்த நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிரயாசங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
அப்ப தீர்மானம் பண்ணுகிறது மிக ஒரு ஆசீர்வாதம். இந்த தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அனனியா அசரியா மிஷாவேலை பார்க்கும் பொழுது, அவர் நல்ல தீர்மானம் பண்ணுகிற ஒரு கூட்டமாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அவர் ஊரோடு ஒத்துப்பவர் ஒரு கூட்டமா இருக்கல, நல்ல தீர்மானத்தில் நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. அன்னைக்கு யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். அந்த தீர்மானத்திலே உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். ரெண்டு நினைவுகள், ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் சொன்னார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதான் இந்த காலை நேரத்தில் கூட நல்ல தீர்மானங்கள் எடுங்கள் என்று சொல்லி உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இங்கே பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையில 3 ஏரியால அவர் தீர்மானம் எடுத்ததை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக ஸ்தோத்திரம், அவர் எனது வேலை ஸ்தலத்திலே ஒர்க் பிளேஸ்ல அவர் உண்மையா இருக்க தீர்மானம் பண்ணினார். என்ன தீர்மானம் பண்ணாரு? உண்மையா இருக்க தீர்மானம் பண்ணினார். என்ன எதுல உண்மையா இருக்க தீர்மானம் பண்ண? முதலாவதாக வேலை ஸ்தலத்திலே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒர்க் பிளேஸ். இரண்டாவதாக எதுல எதுல உண்மையா இருக்க தீர்மானம் பண்ணார்னா வர்ஷிப் பிளேஸ். ஆமென். ஆலய என்னது ஆராதனை இடத்துல உண்மையா இருக்க தீர்மானம் பண்ணினார். மூன்றாவதாக விட்னஸிங், சாட்சியா இருக்க வேண்டிய இடத்துல சாட்சியா இருக்க நல்லது. இன்னொரு விதத்துல இந்த வேர்ல்ட்ல அவர் சாட்சியா இருந்ததை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக ஒர்க் பிளேஸ், இரண்டாவதாக வர்ஷிப் பிளேஸ், மூணாவதாக இன் வேர்ல்ட் பிரைஸ் அல்லது விட்னஸிங் பிளேஸ். வேர்ல்ட்ல இந்த 3 ஏரியால அவர் சாட்சியா இருக்க அவர் நல்ல தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தானியேலின் புத்தகம் நீங்க 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜ்யம் முழுவதையும் நீங்க 5ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு முன்பதாக இருந்த ராஜ்யம் என்னது? பாபிலோன். இந்த பாபிலோனை மேதிய பெர்ஷிய ராஜ்யம் ஜெயித்து பின்பதாக ஆட்சிக்கு வருகிற நிலையிலே இந்த தரியு என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படி தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவரில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அப்ப பாருங்க, 120 தேசாதிபதிகள். இந்த 120 பேருக்கும் 3 ஹெட் போட்டுறாரு. அந்த 3 ஹெட்ல ஒருத்தர் யாரு? தானியேல். தானியேல் இந்த பதவிக்கு வந்த பொழுது அவருடைய வயசு என்ன? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வயசு தான், 80 வயசு தான். 80 வயசுல இந்த பதவிக்கு வர்றாரு. 80 வயசு. இந்த காலேபுக்கு 80 வயசுல ஒரு பலன், ஒரு 80 வயசு 85 ஒரு பலனை கொடுத்துப்பாரு. அப்போ நீங்க எல்லா பலவீனம் சொல்லக்கூடாது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கு. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய காற்று சீதோஷ நிலையை சொல்றாங்க. ரெண்டாவதாக அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத குறித்து சொல்றாங்க. மூன்றாவது சொல்றாங்க அவங்க உழைக்கிறத குறித்து சொல்றாங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்னு வர்ற நேரத்தில் அல்ல சோத்திரம், நம்ம ஆட்கள்லாம் நல்லா உழைக்கிறாங்க. அதற்கு கத்திரிசம் பாஸ்டர் 80 வயசுல நல்லா ஆரோக்கியம் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த திங் வந்து என்னன்னா, வேலை செய்யணும். அது உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட்னே கிடையாது. ஐயோ ரிட்டையர்மெண்ட் இருக்கும்னு நினைச்சு ஒரு கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட்னு கிடையாது. இப்போ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 80 வயசுல ஒர்க் பிளேஸ்ல வேலை ஸ்தலத்துல அவன் நல்ல தீர்மானத்தை பண்ணி கொண்டான். கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம். என்ன தீர்மானம் பண்ணா? என் வேலைகளை நான் கவனமாக செய்வேன். ஹல்லேலூயா. என் வேலைகளில் நான் பொறுப்பா இருப்பேன். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ என் கடமையை நான் கரெக்டாக நான் செய்வேன். அண்டண்டு முடிக்க வேண்டிய பணியை நான் கரெக்டாக முடிப்பேன். ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அல்ல சோத்திரேன், என்கிட்ட எந்தவித பெண்டிங் இல்லாதபடிக்கு நான் காரியத்தை செய்து முடிப்பேன்ங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை பண்ணினான். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் பணி செய்கிறது அல்ல உலக மனுஷனுக்காக பணி செய்யல, கர்த்தர் எனக்கு தந்த பணி.
சமீபத்தில் ஒரு சகோதரி ஒரு கல்லூரியில் பணியாற்றாங்க. அவங்க பேசி கொண்டிருந்த போது சொன்னாங்க, அந்த ஸ்தோத்திரம் என்ன சொன்னாங்க, நான் சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்படுற அந்த பொருளாதாரத்துக்கு நான் நல்லாவே வேலை செய்ய கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு சமீபத்தில் ஒரு ஸ்தோத்திரம் அரசு அலுவலர் வீட்டுக்கு போன பொழுது அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரம் என் ஃபோன் 24/7 ஆன்லேயே இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும் பொழுது என்ன செய்வேன், வீட்டில் வச்சுட்டு தான் வருவேன். அலுவலன் சர்வீஸ் இங்கே 10:11 மணிக்கு முடிஞ்ச பின்பதாக போய் தான் மொபைலை நான் எடுத்து பார்ப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமேன். நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணி தந்திருக்கிறார் அதை கரெக்டாக செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் என்னைக்கு ஓப்பி அடிக்கிற ஆட்களை ரசிக்கிற தேவன் அல்ல, வேலை செய்கிறது போல இருப்பாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன்கள் நிறைய இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நாம் உண்மையாக செய்யணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் வாசித்து பார் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, இதுக்கு முன்னால் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்ற அந்த தரியு நினைத்ததை குறித்து பார்க்கிறோம். என்ன ஒரு விசேஷித்த ஆவி, ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது எக்ஸப்ஷனல் குவாலிட்டி, எக்ஸப்ஷனல் ஸ்பிரிட் அப்படி சொல்லி, அதன் அர்த்தம் என்ன, குட் ஆட்டிடியூட் அண்ட் அபிலிட்டி அப்படி சொல்லி எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். நிறைய நேரங்களில் எனக்கு அது முடியாது, அது வராது அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இன்ஃபர்மேஷன் ஏஜ். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லா ஃபீல்டில் இருக்கு. ஆமேன். நம்ம இன்ஃபர்மேஷனை பார்க்குற ஆளாக தான் இருக்கிறோம், அதை அப்ளை பண்ணுறதுல நமக்கு ரொம்ப இருக்கு. நல்லா பேசிடுவோம் அல்லது நல்லா கேட்போம், ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுல சில சிரமங்கள் இருக்கு. சில நேரங்களில் பார்ன் ஜீனியஸ் இருப்பாங்க, சிலர் பாருங்க ஹெரிடிட்டரியா நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரேயர் அண்ட் பிராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பர்ஃபெக்ட். நீங்கள் ஒழுங்காக உட்காந்து பயிற்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஒரு வரலாறை படைக்க முடியும். கரங்களை போய் தலைச்சுங்க பார்ப்போம். சில தாத்தா நல்ல மியூசிஷியனாக இருந்திருப்பார், மகன் அடுத்ததாக அவருடைய தகப்பனார் நல்ல மியூசிஷியனாக இருந்திருப்பார், இவர் நல்ல மியூசிஷியனாக வருவார். ஆனா சில இடத்துல சில பின்னணியுமே இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயிற்சி பெறும் பொழுது நிச்சயமாய் நல்ல ஸ்தானங்களுக்கு வரலாம். கரங்களை வைத்து தலைச்சுங்க பார்ப்போம். அந்த விசேஷித்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஒருவரை கடிந்து கொள்ளாத மாதிரி தேவனிடத்தில் கேட்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க விசேஷித்தவர்களாக மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இப்படிதான், இவனுக்கு இதுதான் வரும்னு சொல்லக்கூடாது. நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். எதையுமே பிரயாசப்படும். ஒரு பாடல் ஊழியனாலும் நீங்க பிரயாசப்படும். நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வழி நடத்தல் படி பாடல் எடுத்து அல்லது கர்த்தர் நீங்க அப்படியே உண்மையா செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கூட்டி சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. அல்ல சோத்திரம். நீங்க செய்யற விஷயத்துல உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்களை செய்வார். ஒரு பிரசங்கம்னா ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்றோம் அப்படி இல்லை, இந்த பிரசங்கம் இந்த ஜனங்கள் உள்ளத்துல போய் சேரணுமே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணுமே அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செய்ய கர்த்தர் கிருபை. எதை செஞ்சாலும் எஃபெக்டா செய்வாங்க. அல்லேலூயா. நல்லா எழுதி வைங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்னும் நல்லா ரிஃபைண்டாக மாறணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை நீங்கள் எழுத என்ன ஆகும் அப்படின்னா தீசிஸ் மாதிரி பக்கமாக இருக்கும். நீங்கள் பேசுகிற நல்ல சோத்திரம் அல்ல ஆவியான உங்களுக்கு நல்ல உதவி செய்வார், நன்றாக செய்ய முடியும். அதனால எனக்கு அது வராது இது வராதுன்னு சொல்ல. பீட்டர் வேக்னர் சொல்ற ஒரு பக்தன் இருக்கார், எல்லா விசுவாசிகள் குறைஞ்ச 5 வரம் இருக்குதான். இன்னைக்கு நமக்கு என்ன வரம் இருக்கு? தூங்குகிற வரம் இருக்கு, சாப்பிட்ற வரம் தான் இருக்கு. நல்ல வரங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்யலை. நீங்க எது காரணம்னா வேலையை நீங்க செய்யலாம். அன்னைக்கு விசேஷித்த ஆவி இருந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியா நமக்கு இருக்கிறார் பாருங்க. 10 மடங்கு சமர்த்தலாய் மாற்றின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க அவர் சோத்திர போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரைஸ்லா. உங்க வேலையில உண்மையா இருங்க. கரங்களை போய் துறலிச்சுங்க பார்ப்போம். இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, நேர்த்தியா செய்யறதுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எனக்கு சோத்த எனக்கு ஒண்ணுமே வரமாட்டீங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் சின்ன வயசுல ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற நேரத்தில் 8 வயசு இருக்கும் பொழுது கிட்டார் கிளாஸ் படித்தேன். என் உறவினர் தான், அவருக்கு நேரம் எங்கள் வீட்டுக்கு பின் வீட்டில் பிகான்லேயே தான் பின்னால் இருந்தார். 375 ரூபாய்க்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அல்ல சோத்திரம். அப்படி எப்படி கடைசி அடைச்சாங்க அப்படின்னா, அல்ல சோத்திரம் முட்டை அப்போ நிறைய வீட்டில் கோழி வளர்த்தாங்க. கோழி முட்டையெல்லாம் விற்று அல்லது 25 ரூபா அப்படி தான் அந்த கிட்டாரை வாங்கி கொடுத்தாங்க.
வாங்கி கிட்டார் படிச்சுட்டு அவர்கிட்ட படிச்சுட்டு இருந்தேன். பின்பதான் வீடு மாறி பாளையங்கோட்டை போயிட்டோம். அப்போ டச்சே இல்லாத சுச்சுவேஷன். இந்த சின்ன வயசுல கூட இங்கே பி காலனி சிஎஸ் சர்ச்சில் அந்த கிட்டார் வாசிச்சிருக்கேன். கிட்டார் பாடுவேனே என் வாழ்விலே என் ஆசை நேசரே கண்டேன். அப்புறம் டச் இல்லாமல் போயிட்டு அது சோத்திர தாப்பனாருக்கு உதவி செய்கிறதுல அப்படி இருந்ததுனால டச் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸில் சில நேரங்களில் லாரியில் கேரளோன்னு போகும்பொழுதுலாம் வாசி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்னுடைய கூட நல்லா வாசிக்கிற 1ன்னு சொன்னால் C, 2ன்னு சொன்னால் F, அது 3ன்னு சொன்னால் ஜின்னு அர்த்தம். 1 3 1 2 அப்படிம்பார். இப்படி வாசிக்கிறது. ஹியரிங் வரல. என் நண்பர் சொன்னார், உங்களுக்கு ஹியரிங் சரியாக வர மாட்டேங்குதே, நீங்கள் நோட்ஸ் அது படிங்கன்னு சொன்னார். அதுவும் வரல, இதுவும் வரல. ஆனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இவர் வர சொல்லி வரலன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யறது? சும்மா இருக்கிற நேரத்தில் கிட்டார் எடுத்து தட்டிக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு பாட்டு மெல்லி கூட வாசிக்க தெரியாது. எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு வாசிக்க தெரியாது. அப்படியே தட்டிக்கிட்டே சும்மா என்னதோ வருதோ முயற்சி பண்ணிடும். ஒரு நாள் ஒரு கிளிக் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு பாட்டை மெலடியை கரெக்டாக வாசிக்க ஆரம்பித்தேன். பின்பதான் அதுலேருந்து டெவலப்மெண்ட்டை தர முன்னேற கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நாளைக்கு நான் ஒரு கிட்டார் வாசிக்கிறாள் தான். ஆரம்பத்தில் கிட்டார் வாசிச்சிருக்கும் பொழுது அப்புறம் திடீர்னு ஒருத்தர் கிட்டார் ஒரு சர்ச்சில் ஒருத்தன் கேட்டான், ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனாங்க. அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பிறகு எங்கன்னா இந்த தாரன்னு இல்லை, அப்படி டச்லாம் போச்சு. அதுக்கப்புறம் என் தாப்பனார் ஊழியம் ஆரம்பித்த பின்பதாக மீண்டும் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி கொஞ்சமாக வாசித்து சொன்னீங்கன்னா, என் மூலமாக நிறைய பேர் படித்து நான் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் வரது கொண்டு பார்த்தீங்களா, ஏன்னா நீங்கள் தான் எங்கள் கிட்டார் மாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்படியாடா, நீங்கள் எத்தனையோ பேர் வச்சு நம்ம சபையில் இருக்க நிறைய பசங்களும் என்கிட்ட படித்து நல்லா வர்றது கர்த்தர் கிருபை. அப்போ எப்படி வந்துச்சுன்னா, நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது வரும். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் கொடுத்தாரு. சும்மா வந்திருக்குன்னு நினைக்கிங்களா? ஒரு ரெடியா வந்திருக்கலாம், அல்லது சோத்திரம் தீவிர பயிற்சியின் மூலமாய் வந்திருக்கும். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்களோ அதுல சாதிக்கத்தக்கதான ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் தருவார். நீங்க பிசினஸ்ல இருக்கீங்களோ அதை சாதிக்கத்தக்கதான கிருபை தருவார். உங்களுக்கு கைக்கு நேருகிறது எதுவோ அது முழு பலத்தோடு கூட செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பாத்ரூம் கழுவுல வேலை கொடுத்தா கூட, நான் இந்த சர்ச்சில் பாத்ரூம் கழுவி இருக்கிறேன், சோத்திரம் ரசனையா செய்யுங்க. ஏதோ மூக்க பிடிச்சிட்டு ஏதோ பாத்ரூம் உங்களுக்கு சமாதானம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பெருசா சலிச்சுட்டு பண்ணாதீங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது சோத்திரம் இப்பெல்லாம் ஸ்காலர்ஷிப்ல இருந்தேன். அப்போ வருஷம் என்ன அப்படின்னா பாத்ரூம் கழுவுற வேலை தான். எல்லாரும் தட்டிட்டு தண்ணி ஊத்தாம போயிருப்பான். எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. காலேஜில் ஹாஸ்டலில் பாத்ரூம் கிளீன் பண்ணுறேன்னா கிளீன் பண்ணியிருக்கிறோம். அடுத்த 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு போட்டு போயிடுவான். டேபிள் துடைக்க வேண்டிய வேலை, ரைட்டா? அது டேபிள் துடைச்சிருக்கு. அது 3வது வருஷம் என்ன வேலை கொடுத்தாங்க கொஞ்சம் மறந்து போச்சு. ஃபேக்கல்ட்டி டைப்பிங் தெரியுதுனால ஃபேக்கல்ட்டிக்கு அசிஸ்டண்டாக போட்டாங்க. அவருக்கு நான் டைப் பண்ணி கொடுக்கணும் ஆர்டிக்கிள். அதுக்கப்புறம் மானிட்டராக போட்டு அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியே வந்தாச்சு, ரைட்டா? நல்லா கவனிங்க. அப்போ எதை செஞ்சாலும் நல்லா செய்யும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போயிட்டு வரும்பொழுது ஊழியத்து போயிட்டு களைப்பாக தான் இருக்கும். வந்து பார்த்தா பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறனால நிறைய பேருக்கு பாத்ரூம் கலர் டியூட்டி வரும். நாளைக்கு இந்த வாரம் அடுத்த வாரம் வந்தாலும் வரும், ரைட்டா? ஆனால் நீங்கள் செய்யலாம், நாங்கள் செய்வோம், அவ்வளோ. என்ன இதில் என்ன ஆயிருப்போகுது? ஆமென். அப்போ என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நேர்த்தியாக செய்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு விசேஷித்த ஆவியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அந்த விசேஷ ஆவி வந்துட்டா வெக்கம், மாடம், சூடு, சொரணெல்லாம் நம்ம விட்டு போயிடும். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, அந்த விசேஷ ஆவி வந்துட்டா வெக்கம், மானம், சூடு, சொரணெல்லாம் நம்ம விட்டு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா சுறுன்னு வரும் பாருங்க. பார்த்துட்டே இருப்பாங்க, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். அது நல்லா செய்வாங்க நம்ம ஆட்கள். செய்கிறவங்களே செய்ய விட மாட்டாங்க பாருங்க. இந்திய நண்டுகள் மாதிரி இருப்பாங்க. ஒன்று வேலை ஆயிடுச்சுன்னா காலை பிடிச்சி கீழே எடுத்துருவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம்தான் பாருங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் மாற்றணும்னு நினச்சா நாய் வாழை நிமித்துற மாதிரி தான். சில ஆட்களுக்கு குணத்தை மாற்ற முடியாது. அண்ணாத்தூர் ஒரு கதை சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? ஒருத்தன் நாய் வாழை நிமித்த நினச்சான்னா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான், கயிறு வச்சு கட்டி இழுத்து பார்க்குறான், நிமிர மாட்டேங்குது. என்னெல்லாம் பண்ணி பார்க்குறான். கடைசியில் ஒரு முடிவு பண்ணிட்டான், எப்படியாவது நாயை வாழை நிமித்தி ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் பைப்பை எடுத்து வாழில் சொறி விட்டுட்டான். சொருகிட்டு வச்சுட்டு 1 மாதம் கழித்து பாருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நாய் வாழை சரி பண்ணுறான் இல்லையான்னு பாருங்க. 1 மாதம் கழித்து திறந்து பார்த்த பொழுது அந்த ஸ்டீல் பைப்பே வளைஞ்சிருந்துச்சான். சில ஆட்கள் இருப்பாங்க, என்னதான் பண்ணாலும் திருந்தாத கேஸ் கொஞ்சம் இருக்கும் பாருங்க. நமக்குன்னே ஒரு இக்கனாக கட்டர் வச்சிருப்பார். ஆனால் நீங்கள் அதை பார்க்கக்கூடாது, கத்தரை பார்த்து ஓடணும். கரங்களை போய் துறையிச்சுங்க பார்ப்போம்.
சொல்லுங்க சத்தம், ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம். அந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனால நீங்க பாருங்க, இன் ஸ்தோத்திரம் என்னது அப்படின்னா, ராஜா இவனை இந்த 120 பேருக்கும் இந்த 3 பேருக்கும் தலைவனாக எல்லாம் ஃபுல்லா ஒரு கண்ட்ரோல், ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைக்கதான் செஞ்சான். எப்படி நான் நினைக்கிறேன், தானியேல் சூப்பரா செய்யறாருல, உங்க எல்லாருக்கும் மேல அவர் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். ஆமா ராஜா, நீங்க நினைக்கிறது கரெக்டு தான் ராஜா, கண்டிப்பா. உள்ள என்ன ராஜாக்கு என்ன ஆச்சு, நட்டுக்கிட்டு கலந்துட்டா, நான் வர வேண்டிய பதவியில இவன் வர்றதா, அண்டர் கிரவுண்ட் வேலையை ஆரம்பி. பிரைஸ் லார்ட், வாழ்த்துக்கள், வணக்கம். உள்ள அங்க வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. சில நேரங்களில் பாருங்க, நமக்கு விரோதி நீங்க சம்பாதிக்கிறது இல்லை, கர்த்தரே ஏற்படுத்திடுவார். சில நேரங்கள் மனுஷன் பாருங்க, ஆதாம் ஏவாள். அந்த மனுஷனுக்கு 2 பிள்ளைகள், என்னது, காயின் ஆபேல். 2 பேரும் வேலை செஞ்சாங்க. காயின் என்ன வேலை செஞ்சாரு, கருவாட்டு வியாபாரமா, என்னது, காணான ஃப்ளோ வந்துட்டு கருவாட்டு வியாபாரமா. இன்னும் என்ன வேலை செஞ்சாரு, விவசாயம், விவசாயி. அடுத்தது ஆபேல் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்க்கிறாள். 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. சரியா, என்னது, 2 பேர் காணிக்கை ஆண்டவருக்கு அங்கீகரிச்சிருக்கோமா அங்கீகரிக்க வேண்டாமா பார்த்து வேணுக்குன்னு ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சுட்டு காயினை கலத்தி விட்டார். கரெக்டாக சொல்றேன்னா, உடனே வந்தது கோபம். இது யார் பிரச்சனை, கடவுள் பிரச்சனையா. ஒருத்தருக்கு உயர்வை தர்றது ஆண்டவர். நீ போய் கேளு, ஆண்டவரே அந்த எக்ஸுக்கு உயர்வை கொடுத்தது போல எனக்கு ஒரு உயர்வை தாங்க, இந்த வாய்க்கு ஒரு உயர்வை தந்தது போல என்னையே நீங்க நினைங்கப்பா, என்னை மறந்துடாதீங்கன்னு கேளுங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, ஏன் எனக்கு என்ன குறைய மன்னிங்க. ஆனா வந்தது கோபம் பாருங்க. உடனே கத்தி எடுத்து ஒரே போட்டுட்டு பிரைஸ்லா கொலையாளியா மாறி போனான். இப்படி சில நேரங்களில் கத்த நமக்கு உயர்வை தரும் பொழுது நம்ம அறியாம விரோதிகள் வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல உங்க காரியம் ஜெயமா இருக்க கத்த நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். விசுவாச சத்தம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஏற்றிடுவோம். நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் ஏற்றிடுவோம். அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேன கண்ணை போட்டு எப்படிதான் அவனை பிடிக்கலாம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. 2 விஷயம், நோ கரப்ஷன், நோ நெக்லிஜியன்ஸ். 2 விஷயம். அவனுக்குள்ள என்ன இல்லை, கரப்ஷன் கிடையாது. எல்லாம் கைகள் சுத்தமா இருந்துச்சு, கைகளை சுத்தமா இருந்தான். யார் உடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உடைய வாசஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம். நல்ல கையை வைத்து, ஆண்டவரே என் கைகள் சுத்தமா இருக்கணும்ப்பா, கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. கரங்களை கீழே போட்டுங்க. 2வது என்னது, உங்களுக்கு கத்த தந்திருக்கிற பணியை அசதியா செய்யாதீங்க. அப்போ பாருங்க, அவன்கிட்ட நெக்லிஜென்ஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை யார் ராஜா பார்க்குறாரோ இல்லையோ, சோத்திரம் மற்ற மனுஷர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ,
மற்ற ஜனங்களுக்கு அவன் வேலை செய்யல, கடவுளுக்காக வேலை செஞ்சான். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். நீங்க உங்களுக்கு தரப்பட்ட பணியை அது கடவுளுக்காக நீங்க செய்யுங்க, கடவுளுக்கு பயந்து செய்யுங்க. அந்த மனுஷனுக்காக செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவர் பார்க்குற நேரத்துல செய்வீங்க, பார்க்காத நேரத்துல செய்ய மாட்டீங்க. ஆனா நீ கடவுளுக்காக நீங்க செய்ய தீர்மானம் பண்ணிட்டீங்களோ, அவர் பார்க்கிறாரோ பார்க்கலையோ நீங்க செயல்படுற மாதிரி. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இதுதான் வேலை ஸ்தலத்தில் அவன் தீர்மானம் பண்ணா. அல்ல நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன், அல்ல என் கைகள் சுத்தமா இருக்கும். அது மாத்திரமல்ல, எல்லா பணிகளையும் நான் அல்லேலூயா அசட்டை பண்ணாமல் நான் சரியாக செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதை செய்ய தீர்மானம் பண்ண. உங்க வேலை ஸ்தலத்தில் அப்படி இருந்து உண்மையா இருந்து பழங்க. அல்ல உண்மையா செய்யுங்க. ஒப்பேத்திர லெவலே இருக்காங்க. சிலர் நல்லா செய்வாங்க பாருங்க. ஒரு ஜெனரேட்டர் சர்வீஸ் பண்ற ஒருத்தர் வருவார், பெட்ரோல் ஜெனரேட்டர் வச்சிருக்க நேரத்தில் வருவார். எல்லாம் நல்லா ப்ளோயர் போட்டு க்ளீன் பண்ணுவார். அப்புறம் எல்லாம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அப்புறம் நல்லா தொடச்சி கொடுத்து புதுசுமாய் கொடுத்துட்டு போவார். சில ஆட்கள் பாருங்க, சரிடா ஏதாவது உடைக்க சொன்னீங்கன்னா உடைச்சி அந்த குப்பையை அப்படியே தூக்கி போட்டுட்டு அதை மாட்டிட்டு மணக்க அப்படி மாட்டிட்டு அப்படி போயிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக செய்யணும். எதோ சொன்னீங்களோ நீங்க நேசிச்சு செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சில பைக் வாங்கினா பைக் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். ஆனால் நம்ம எப்படி செய்யணும், பைக் ஓட்டுறதுக்காக மட்டும் பயன்படுத்தாது. பைக்கை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் மொபைல் நோண்டுறதுக்கு டைம் இருக்கு, பைக்கை துடைக்கிறதுக்கு டைம் இல்லை. மொபைல் நோண்டுறதுக்கு டைம் இருக்கு, ஆனால் காரை துடைக்கிற டைம் இல்லை. நாங்களாம் சின்ன பையனா இருக்க நேரத்தில் சரியா அப்பாவோட பைக்கை துடைக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் நினைச்சு உடச்ச வெளியே போடுறேன் புது பைக் மாதிரி அப்படி இருக்கும். இன்னைக்கியா ரைட்டா, இன்னைக்கு அவங்க பைக்கை துடைக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லாத ஒரு கொடிய காலத்தில் அவங்க இருக்கும். அவ்வளோ பிஸியாக இருக்கான். படிப்பு விட்டா சோத்திரம், மொபைல் கேம் விட்டா சோசியல் மீடியா, என்ன பல லட்சங்கள் அதனால வந்துரு. அது சோத்திரம் அவருடைய நிலோ வளர்ந்து சிறந்து போகிற மாதிரி ஒரு எண்ணத்தில் செயல். தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வேலை ஸ்தலத்தில் கரெக்டாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாரா? ஒரு விசுவாசிக்கிற நல்ல பார்ப்போம். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையாக செய்யுங்க, பிரயாசப்படு. புதுசாக கற்றுக்கு கொடுங்கப்பா, புதுசாக நல்லா செய்ய கிருபத்தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வர்ஷிப் பிளேஸ்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஆராதனை செய்கிற இடம், ரொம்ப முக்கியமான விஷயம். இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றுமே முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஒரு சட்டத்தை போட்டிருந்தாரு. என்ன சட்டம் அப்படின்னா, 30 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஜனங்கள்னாலும் என்ன தேவைனாலும் ராஜாவிட்ட தான் முறையிடணும். என்னது தேவைன்னு யார்கிட்ட முறையிடணும்? ராஜாட்ட தான் முறையிடணும். தப்பி தவறி தேவர்கிட்ட முறையிட்டக்கூடாது, மற்ற மனுஷர்கிட்ட முறையிட்டக்கூடாது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. என்னது, அவங்களுக்கு நிறைய பல கடவுள் கொள்கை உள்ளவங்க. ஸோ என்னன்னா, மற்ற எந்த கடவுளையும் வணங்கிடக்கூடாது, மற்ற மனுஷனே வணங்கிடக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கும். இந்த ராஜாவுடைய பணி என்னன்னா, எல்லா ஜனங்களுக்காகவும் கடவுள்கிட்ட வணங்குவார். இதான் ஒரு சிஸ்டம் போட்டிருந்தார். உடனே இந்த தானியலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் நம்ம அடுத்த பேசுவோம். நல்லா என்னன்னா, அவன் ஒரு யூதன் அல்லவா? யூதன்னா யாரு? அது என்னது, ஒரு கடவுள் கொள்கை உள்ள அல்லவா? பல கடவுள் கொள்கையில் உள்ள ஆள் இல்லை, ஒரே கடவுள். கண்டிப்பாக இவன் என்ன செஞ்சிட மாட்டான், மற்றதை வணங்கியிருக்க மாட்டான், மற்ற ஆட்கட்டையும் முறையிட மாட்டான். இவன் என்ன தேவைன்னாலும் யார்கிட்ட தான் போவான்? யெகோவா தேவன்கிட்ட தான் போவான். கரங்களை போய் தலைவச்சுங்க பார்ப்போம். மற்றவங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் போவீங்கன்னு தெரியணும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் இயேசுநாதர்கிட்ட தான் போவீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்க இயேசுநாதர்கிட்ட முதலாவது நீங்க எங்க போவீங்க? இயேசுவே. பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது, ஒரு வியாதியா பலவீனமா உடனே குரு தைலத்தை, அமிர்தாஞ்சன, விக்ஸ, ஜண்டுபாம, அது சோத்திரம், என்ன கோடாரி தைலத்தை, இதெல்லாம் உங்களுக்கு என்னது எப்படி பாஸ்டர் தெரியும்? இது என்ன ஊர் ஃபுல்லாக அதானே, சில நேரங்களில் வர்றவங்களே அதான் கொண்டு வாங்கி கொடுக்குறாங்க. பாஸ்டர் அந்த என்ன தைலம், இதை தைலம்னு கொடுப்பாங்க. நான் எனக்கு தைலம் வாடையும் பிடிக்காது, தைலம் போடுறதும் கிடையாது. நமக்கு அது பட்டர் போடுறதே பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க தேவ. அப்போ இந்த தைலத்தை போடணும், அதை போடலாம். முதல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகத்தை தருகிற ஆண்டவர், நேரு வழியாக நடத்துங்க, சரியா நடத்துங்க, இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓஹோ சோத்திரம், அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு வர்ஷிப் டைம்னு ஒன்று இருக்கு. அந்த டைம் டான்னு அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் என்ன செய்வான் அப்படி சொல்ற,
அவன் ஜோம் பண்ணான். சமீபத்தில் ஒரு புக்கில் வாசித்தேன், அந்தி சந்தி மத்தியான வேலைன்னா என்ன அப்படின்னு வாசித்தேன். ஸோ ஒரு தடவை நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட சொல்லிட்டு பாருங்கள் அது எங்கே வச்சேன், இந்த புக்கை எங்கே வச்சேன் அப்படின்ட்டு யோசித்தேன். அது வாஸ்தவமே கொஞ்சம் மறந்து போச்சே, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நீ காலைல வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பையை எடுக்கிறேன், பையை எடுத்து அந்த புக்கும் சேர்ந்தே வந்துச்சு சொல்லு. அப்போ எனக்கே ஆசிரியர் ஒரு சாந்தி, பரவாயில்ல இதை தான் ஆண்டவர் பேச சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த அந்தி சந்தி மத்தியான வேலைன்னா யூதருடைய பாரம்பரியத்தின்படி 3 நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். இந்த காலை நேர ஜபத்தை துவங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஆபிரகாம். ரைட்டா? ஆபிரகாம். இந்த காலை நேர ஜபத்திற்கு ஷஹாட் அப்படின்னு பேர். ஷஹாரிட்னு பேர். இது யார் துவங்கி வச்சா? ஆபிரகாம் தொடங்கி வச்சு. 2வதாக மத்தியான நேர ஜபத்தை துவங்கி வைத்தவர் ஈசாக்கு. இந்த ஜபத்திற்கு மின்கா அப்படின்னு பேர். 3வது பாத்தீங்கன்னா மாலை நேர ஜபத்திற்கு துவக்கி வைத்தவர் யாக்கோபு. இந்த யாக்கோபு மாலை நேர ஜபத்தை துவங்கி வைத்தவர். இந்த மாலை நேர ஜபத்திற்கு மா அறிவு அப்படின்னு, மா ஆனா ரியனா மா அறிவு. அப்ப பாருங்க, அந்த சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுருந்தாங்க பாருங்க. ஆபிரகாம் செய்த ஜெபம், ஈசாக் செய்த ஜெபம், யாக்கூப் 3 நேரம் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய 6வது நேரத்தை இஸ்லாமிய சகோதரில் பாருங்க, வெள்ளிக்கிழமைனா இந்த 12:30 மணினா டபால்னு எல்லா கடையும் பூட்டிட்டு என்ன செய்வாங்க, நம்மளுக்கு அன்னைக்கு தான் கடையை திறக்கிறதே. ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் இந்த காலத்தில் சேல்ஸே நல்லா இருக்கும், அது சேர்ந்து வேறையும் நடக்கும். அதனால் என்ன, நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துறதுல கரெக்டாக இருக்கு. நீங்கள் நமக்கு நிறைய ஆராதனை வரும், காலையில் கூட நீங்கள் நல்லா ஆராய்ச்சிட்டு கூட போகலாம். எதை செஞ்சாலும் நீங்கள் உண்மையாக உங்கள் வேலையில் மனசை வச்சுட்டு கத்தரை ஆராதிக்க நிலையக்கூடாது. ஆராதனைக்கு வந்துட்டானா எக்ஸ்க்ளூசிவ். நம்ம ஐயா பற்றி சொன்ன பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை மொபைலை வீட்டில் போட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நிறைய கால் வந்துக்கிட்டே இருக்கும். அலிசோத அன்னைக்கு நாங்கள் வீட்டில் ஒரு 9 மணிக்கு இருந்தாலும் ஆஃபீஸ் காலை வந்துட்டு தான் இருந்துச்சு. நிறைய கால்ஸ் வரும், அப்படி இருக்கும். ஆனாலும் என் ஆண்டவர் ஆராதிக்க நேரத்தில் இந்த கால் கூட எனக்கு தடையா இருக்கக்கூடாது. கரங்களை வைத்து தலைவச்சுங்க பார்ப்போம். இடத்த மாத்தல பாருங்க, அவன் இடத்த மாத்தல. அவனுக்கு அந்த காலத்துல மாடி வீடு வசதியானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு உயர் பதவியில் இருந்ததுனால அவனுக்கு மாடி வீடு கொடுக்குறாங்க. அந்த மாடி வீடுக்கு போய் வழக்கப்படி ஒளிச்சு கிழிச்சலாம் ஜெபம் பண்ணாதபடி கதவை திறந்து எருசலேமுக்கு நேர பலகணிகளை திறந்து அவன் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் கத்தரை நோக்கி பார்த்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் முழங்கால் படிட்டு அவன் ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரித்தான். அடுத்து ராஜா அது பத்திரத்தில் கையெழுத்து போட்ட நல்லா தெரியும். தெரிஞ்ச பின்பதாக ஆண்டவர் இந்த பாடுக்காய் ஸ்தோத்திரம், இந்த சவாலுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா, எனக்கு எதிராக ஸ்தோத்திரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கப்பா, என்னை ஆண்டவரை திங்க கபில தூக்கி போட போறாங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நான் மரிச்சனாலும் ஸ்தோத்திரம், நான் ஸ்தோத்திரம் ஜீவன் இருந்தாலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் ஆண்டவரை உம்மை நன்றியால் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் வேளையிலும் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் என்ன பெற்றுவான்? தன்னுடைய ஸ்தோத்திரம் அந்த சிசுத்துவ வாழ்க்கையை என்ன செய்யறானா வெளியரங்கமாக காட்டினான். நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத நீ காட்டும். இந்து அப்படின்னா பட்டையை போட்டு காட்டுவார், இஸ்லாமிய சகோதரனை தொப்பி வச்சு காட்டுவார். நம்ம ஒரு சிலுவை வைக்கிறது இல்லை, கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழுகிற நிமித்தமாக. சொல்லுங்க அல்லேலூயா. இலுமினாட்டியும் சிலுவை தான் தொங்க போடுறான். அவன் என்ன சொல்றான்? இந்த சிலுவையில இயேசுவை நான் தோக்கடிச்சிட்டேன்னு போடுறான். நீங்கள் இந்த சிலுவையில் இயேசு ஜெயிச்சிட்டாருன்னு போடுறீங்க, உங்கள் மனசு தான் அது. ஆனால் சிலுவை உபதேசம் தான் முக்கியம் இல்லையே, சிலுவை பிரச்சனை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இது அடையாளம். கிறிஸ்து எப்படி உங்க அவன் ஆராதிக்கிற விதத்தில் என்னையா, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, ராகு காலம் யமகண்டெல்லாம் கிடையாது. நமக்கு செவ்வாய் நல்ல நாள் தான்,
சொல்லுங்க அல்லேலூயா. சனியே நல்ல நாள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஹalleluya. நமக்கு ஆடி நல்ல ஆடி மாசமும் நல்ல மாசம் தான். ஆடி இல்லை, ஆடியும் நல்ல மாதம் தான். ஆனா ஆவணியும் நல்ல மாதம் தான். எல்லா மாசமும் நல்ல மாசம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு முகூர்த்தம் தான் ஒன்றும் கிடையாது, எல்லாமே கத்த தந்திருக்கு. இதை தான் நீங்க வித்தியாசத்தை காட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சனிக்கிழமை கல்யாணம் கட்டணும் நல்லா இருக்கவங்க இருக்க தான் செய்யறாங்க. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடத்தவங்க நல்லா இருக்காங்க. எமகண்டத்தில் கல்யாணம் நடத்தவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லும், இப்படி நடந்துட்டா நல்லா வரும் அப்படின்னு. ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் உங்க நம்பிக்கை. ஏதோ நீங்க சந்தோஷப்படுறதுக்காக நான் செய்ய. அப்போ பாருங்க ஒரு வித்தியாசம். டிசிப்ளினான ஒரு லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டிசிப்ளினா இருக்கணும் பாருங்க. காலை இல்லைன்னா இவர் யாரு ஜெபம் பண்ணுவார், அல்லது காலை என்ன செய்வார், நல்லா ஜெபம் பண்ணுவார். எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர். நைட்டு எங்கள் அப்பா நைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு ரைட்டா அவன் நல்லா தலையெல்லாம் தண்ணியெல்லாம் வச்சு தொடச்சி தலையை சீவி நல்லா பவுடர்லாம் போட்டு கண்ணாடியை போட்டு நைட்டு வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. முடிச்சோடனே 2 டிவோஷன் புக் வச்சுருப்பாங்க. 2டையும் வாசிச்சு அப்படியே படிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டில் உட்காந்து அப்படி ஜோமிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா என்னது படுத்திருப்பாங்க. ஒரு தூக்கம் இல்லை நினச்சி மொபைலில் அரசியல் ஏதாவது நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தெரியணும், ஓஹோ சிஸ்டமேட்டிக்காக இது செய்கிறாங்க. சந்தி மத்தியானம் நினைச்சா மூடு வந்தா ஜெபம் பண்ணுவார், மூடு வரலன்னா ஜெபம் பண்ண மாட்டார். அந்த நிலையே இருக்கக்கூடாது. தேவச்சனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபையை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பாருங்க, எனக்கு விரோதமா என்ன நடந்தாலும் என்னை ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு நான் தீர்மானம் பண்ணுவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க மாட்டார். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப். வர்ஷிப் பிளேஸ் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? நல்ல சத்தமா பண்றீங்களா? நல்ல வசனத்தை கேட்குறீங்களா? அல்லது ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? ஞாபகத்தை வைக்க முடியல சொன்ன எழுதி வச்சுக்கிறீங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக ஜோம் பண்றீங்களா? எல்லாம் முக்கியமான விஷயம். சொல்லுங்க அல்லேலூயா. அது கரெக்டாக இருங்க. இந்த பொசிஷன், நீ உட்கார்ற பொசிஷன் கூட நீங்க யாருக்குமே ஆலயத்துக்குள்ள இடர்லற்றவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவதாக, நான் ஒரே இது வேற வசனமே உங்களுக்கு சொல்லல, நான் எழுதி வச்சிருக்கேன். மூணாவதாக வேர்ல்ட். முதலாவதா ஒர்க் பிளேஸ், ரெண்டாவது வர்ஷிப் பிளேஸ், மூணாவது இன் வேர்ல்டு, அதாவது விட்னஸிங் பிளேஸ். இந்த உலகம் தான் நீங்க சாட்சியா இருக்கிற ஒரு இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகம் தான் நீங்க உங்க சாட்சியை வெளிப்படுத்துகிற இடம். விட்னஸிங் பிளேஸ். விட்னஸ். நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தை முடிய பெறிந்து எனக்கு சாட்சிகளா இருப்பேன். இந்த உலகத்துல நீங்க சாட்சியா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன சாட்சி? டைம் இல்லை, நான் முடிக்கணுங்கிறனால வேகமாக சொல்ல. என்ன சாட்சினா, இவனுக்கு விரோதமான பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டு ராஜாவே என்ன பண்றார் அப்படின்னா, எப்படியாவது இவனை காப்பாத்தின்னு நினைக்கிறார். பல நைட்லாம் தூங்காம சாயந்தரம் வரைக்கும் டிலே பண்ணிட்டு இருக்காரு. சட்ட புத்தகத்தை கொண்டு வா, இந்த புத்தகத்தை கொண்டு வா, இந்த புத்தகத்தை கொண்டு வா, ஏதாவது லூப் கார்னர் இருக்கா, ஏதாவது லூப் ஹோல் இருக்கா கண்டுபிடிக்கலாமா, எப்படியாவது என்ன சோத்திரம் என்னுடைய தானியலை காப்பாத்திரணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் உங்க எஜமான் உங்களை காப்பாத்துவாரா? அங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறார். எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். வாய்ப்பு இல்லை. அந்த சிங்கக்கபியில சோத்திரம் என்னது போடுறதுக்கு முன்னால சொல்றாரு, தானியேல் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரன். சொல்லுங்க அல்லேலூயா. தெரிஞ்சிருக்கு என்னதுன்னா, அவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ள ஆண்டவர். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட தூரம் இருக்கிறாங்க. பதவிக்காக அல்லது பணத்துக்காக அப்படிதான் இருக்காங்க. இங்க கிறிஸ்துவுக்கு வந்து அந்த செல்வா கிடையாதே, அதெல்லாம் போயிருமே அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும், இயேசுதான் மெய்யான தேவன். இயேசுதான் மெய்யான தேவன் தெரியும். இயேசு நம்ம வந்தா இந்த செல்வாக்கு போயிருமே. ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு ஆர்சி கிறிஸ்தவர் சொன்னாரு, இப்போ ஒரு கட்சியில சேர்ந்திருக்காரு. நீங்க எப்படிங்க இந்த கட்சியில போனீங்க? என்ன பாஸ்டர் என்ன தாங்குறாங்க பாஸ்டர், செம்மையா கவனிக்கிறோம். யா 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 யாங்க என்ன கணம், என்ன ஒரு மரியாதை. ஆனா அவருக்கு நல்ல சொன்ன பாஸ்டர், நான் எந்த கட்சியில இருந்தாலும் சரிதான், இயேசுல நான் உறுதியா இருப்பேன், இயேசுவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன். தெரியும் அவங்களுக்கு, தெரியும். இந்த தரிவுக்கு தெரியுது, ரைட்டா, தரிவுக்கு தெரியுது, இந்த தானியேல் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். கரங்களை வச்சு அழைச்சுங்க.
சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக எனக்கு நைட் மியூசிக் வேண்டாம்ப்பா, நைட் சாப்பாடு வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் காத்துட்டு இருந்து காலையில் இப்படி வந்து அந்த சிங்க கேபிக்குள்ள இப்படி எட்டி பாசு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பு வைக்க உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே அப்படின்னு சொல்லி வருது. வந்ததே ஒரு சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சிரிக்க அவர் சிரிக்க வந்ததே ராஜாக்கும். நல்ல மனுஷனை என்னையே ஏமாத்தி இப்படி பண்ணிட்டீங்களே, போடுறவங்களெல்லாம் உங்களை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தோட உள்ளத்துக்கு போடுறேன்னு சொல்ல அங்க என்னது அது வரைக்கும் ஹாயா தானிகள் வந்து சிங்கத்தின் மடியில படுத்து தூங்கிறேன். யாராவது சிங்கத்தின் மடியில் தூங்கியிருக்கீங்களா? நாய்க்குட்டி மடியில தூங்கியிருப்பீங்க, நாயை போட்டு அப்படி படுத்துப்பீங்க. பூனை மடியில தூங்கி இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க, சரியா? ஆனா இந்த வாய்ப்பு என்னன்னா சிங்கத்தின் மடியில படுக்கிறேன், நல்லா வர்ற நேரத்தில் எல்லா சிங்கமும் நான் இப்படி இமேஜின் பண்றேன், சிங்கம்லாம் வந்து டக்குன்னு ஒன்று சேர்ந்து அப்படி விழுற நேரத்தில் எதில் விழுந்துருப்பான்? சிங்கத்தை மேலே டம்முன்னு குஷன் செம்மையா இருக்கு போல இருக்கு அப்படி நல்லா படுத்து நல்லா தூங்கி எழுந்துச்சு ஒரு ஹாயர். ஆனால் இந்த ஆட்களை போடுற நேரத்தில் பாதி வர்ற நேரத்திலேயே பாஞ்சு போய் எல்லாம் படிச்சு அப்படி அப்படி கடிச்சு கொன்று போட்டுச்சு. அப்புறம் சொல்றாரு, தானியேலின் தேவனே தேவன் அப்படி சொல்லி சட்டத்தையே அவர் போடுறது குறித்து பார்க்கிறோம். இந்த விட்னஸ் பிளேஸ் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறது தருவோம். இன்னைக்கு பகிரங்கமாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா அவங்களுக்கு ஒரு பதவி இருக்குது, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு சுகம் இருக்குது, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் மனசுக்குள்ள பதிய வைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்காக நீங்கள் ஜெர்மனிக்கிடுங்கன்னு சொல்ல வைக்கணும். ஆமே சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ப்ரேயர் தான் எனக்கு உதவி செய்யன்னு சொல்ல வைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க ஐயோ இதெல்லாம் சாட்சிக்கேடு, இதெல்லாம் சாட்சிக்கேடு. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஐயோ தேவனுடைய நாமம் தூசி இல்லைங்க, அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ பிரச்சனை பாடு மத்தியிலும் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை வைத்து வரல பார்ப்போம். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நீங்களே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பீங்க, ஐயோ 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 அது நானே சாட்சி, நானே ஹேண்ட் டு மவுத்துமாய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே என்ன சின்ன பின்னமா இருக்கு. அது எப்படி இல்லைங்க, சோத்திரம் எல்லாவற்றையும் பகுத்தறிகிறார். சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிச்சயமாக ஜனங்கள் காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் காலங்காதே, அவர் வலக்கரம் தாங்குவார் காலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் காலங்காது, அவர் யாவையும் செய்வார் காலங்காது. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற
நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளில் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கத்தக்கதான பெரிய கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தீர்மானம் செய்ய யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதான கிருபையை நீ தந்த தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தானியேலை போல நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒர்க் பிளேஸில், வர்ஷிப் பிளேஸில், அந்த விட்னஸிங் பிளேஸ் ஆகிய வேர்ல்டில் நாங்கள் நல்ல சாட்சிகளாக இருக்க நீர் கிருபை தருவீராக. வேலையில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே அலட்சியமாக அசட்டையாராதபடி கரெக்டாக இருக்க கிருபை தருவீராக. எங்கள் கைகள் கரைப்படாத கைகளாக இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்றுகள் என்பதை தெரியப்படுத்த கிருபை தாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஆராதனை நேரத்தை தரு. நினைச்ச நேரம் மூடு வந்தா ஆராதிப்பேன் இருக்கக்கூடாதுப்பா. ஒரு ஆராதனை ஒவ்வொரு நாளும் அது எனக்கு முட்கொண்டு எல்லாரும் நீ சரிப்படுத்துங்கப்பா. கடைசியா இருக்கக்கூடாது. பிரைமருக்கு நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கிருபை அந்த குறையை நீர் மன்னிப்பீராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். மற்ற பார்க்கத்தக்கதா பயந்து அல்ல பகிரங்கமாய் உண்மை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரே உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெரியணும். சர்ச் சர்வீஸ் நேரத்தில் ஆல்சோ அவர் மொபைல் எடுக்க மாட்டார். அந்த சர்ச் சர்வீஸ் டைம்ல அவர் இந்த டைம்ல அவர் போன் பண்ண அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சிஸ்டமேட்டிக் உண்மையா இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை சுற்றி பல ஜனங்கள் இருப்பாங்க. 1000 கண் எங்களை பார்த்துட்டு இருக்கு, சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நாங்க நினைக்கிறபடி தீர்ப்பளிக்கிற தேவன் அல்ல. எங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அங்கே ஒரு சாட்சியாக நிறுத்துகிற ஆண்டவர் ஐயா. முந்தின வாழ்க்கை என் தெருவுக்கே ஒரு சாட்சி கேடா இருக்குது. இன்னைக்கு என்ன பார்த்து யாராவது தெருல திருந்துவாங்களா? அந்த மாற்றத்தை பார்த்து அநேக ஜனங்கள் திருந்துவார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். முந்தி நான் மடத்தை நடத்தின விதம் என் வீட்டில் ஒரே சண்டை சச்சரமா இருந்துச்சு. இப்போ அது ஸ்தோத்திரம் அதை பார்த்து நான் குடும்ப சமாதானத்தை பொறுத்து பேசலாமா? இல்ல, நீ பேசு. அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி இருந்த சூழ்நிலை எப்படி மாற்றினார்னு பேசு. ஆண்டவரே அப்படி நீர் தொடுகிற ஆண்டவர் எங்க வாழ்க்கை நல்ல சாட்சியா இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுக்கிற தயவுக்கு நன்றி. செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியம், படிப்பெல்லாம் முயற்சி போக்குவரத்தினுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த உள்நாடு வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, அவருக்கு காணப்பட்ட 4 நம்பிக்கை குறித்து பார்த்தோம். அனைத்தையும் செய்ய வல்லவர் அவர் ஒருவரே என்கிற நம்பிக்கை, அன்பு காராட்டுகிற ஒரு தேவன் என்கிற நம்பிக்கை, ஆளுகை செய்கிறவர் என்கிற நம்பிக்கை, ஆராதனைக்குரியவர் என்கிற நம்பிக்கை. அவர்களை வெட்கப்படுத்தல சொன்னாரு. அல்சோத்திரன் இவரை போல ஒரு ரட்சகர் யாருமே இல்லைன்னு நேபுகாத்நேச்சார் சொல்லத்தக்கதான கிருபையை கொடுத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்படுவார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடியும். ஆராதனைகள், ஜெபங்கள், ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரம் சிறுவர்களுக்காக ஜைன் ஏஜி டிவி திருநெல்வேலிங்கிற ஒரு சிறப்பு யூடியூப் சேனல் இருக்குது. அதிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஜெப குறிப்புகளை, உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.